இங்கே சைடில் கரண்ட் இருக்கோ இல்லை இல்லையோண்டு எனக்கு நான் தெரியல. வெள்ளத்தால் இவ்வளவு நடக்குமாண்டு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. காய்ஸ், நாங்கள் சிலோன் தம்பி மற்றும் ஒரு காயோட சந்திக்கிறேன்ல பெருமாள் அடைகிறேன். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலையில் 2-3 டேஸாக தண்ணி ஃபுல்லாக வச்சிட்டு மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் உண்டு. இருந்தாலும் நம்மளோட கிராமத்தில் பெரிய ஒரு பிரச்சனையை வந்து கொண்டிருக்கேன்னா, இந்த வீதியோரங்கள்லாம் ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். அடுத்தது ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட போகிறதுவாக இருக்கட்டும், வெள்ளாவளியாக இருக்கட்டும், களிக்கட்டு பாலமாக இருக்கட்டும், வெட்டிக்குளத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த களிக்கட்டு பாலம். மற்றது கொக்குடிச்சோல சைட் தான் போகல. ஏன்டா தற்போதைய போகாத நிலம் என்னென்னா அங்கால போகிறதுக்கூடிய ஏற்பாடு நான் செய்யலை. ஆனால் இருந்தாலும் இங்கே மண்டூர் சைடில் நான் காட்டுவேன் ரோட் வீதிகள் என்ன மாதிரி இருக்கிறதையும். அதுக்கு முதல் நம்மளோட சேனல் இருக்குது, அதாவது சிலோன் தம்பி யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ முழுமையான காணொலியை பார்த்து ரசிங்க. பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இல்லை காய்ஸ். பார்த்தீங்கன்னா பின்னால் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி நின்றது. ஆனால் இப்போ பாருங்க, இப்போ அதாவது 2 நாள் கூடி மழை இல்லாத ஒரு காரணத்தால் தண்ணி எல்லாமே ஓடிட்டு, அதாவது ஆற்றிலிருந்து மூத்தரம் வழியாக கடலுக்கு போயிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய நிலைக்கு திரும்பி இருக்குது. ஆனால் இருந்தாலும் வானம்ன்றது ஒரு வித்தியாசமாக இருக்குது. என்ன நடக்க போகுது இதுவரையும் தெரியாமல் இருக்குது. ஆனால் புயல் கூட வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. நீங்கள் இப்போ நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸில் பார்த்துருப்பீங்க புயல் வரப்போகுது அப்படி இப்படின்றது. ஆனால் உண்மையாக என்ன மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு இதுவரையும் தெரியல. ஒரு பாம்போடு செத்து கிடக்கு. என்ன பாம்புட்டு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பாம்புட்டு. இப்போ தான் நேற்று முந்தினத்து தான் அடிபட்டுருக்கணும். என்ன காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நேற்று ஃபுல்லாக நிரம்பி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வத்தி இருக்கு, தண்ணி ஓடி இருக்குது. இப்படி இருக்குது நல்லா தான் இருந்தாலும் என்ன நடக்க போகுது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதைத்தான் சொல்லுவாங்க களிக்கட்டு பாலம். இது ஃபுல்லாகவே தாண்டிருந்தது. நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க, நேற்றைய தினம் முந்தினத்துலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பாலம், இந்த இடம் ஃபுல்லாகவே, இந்த தோணி எடுக்கிற இடம் ஃபுல்லாகவே தண்ணியால் நிரப்பப்பட்டிருந்தது.
இடுப்பளவுக்கு இந்த இடத்துல தண்ணி நின்றது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காஞ்சி தண்ணி இல்லாத நிலையில் இருக்குது. இப்போ பாருங்க கொஞ்சம் தான் தண்ணி கிடக்கு. மற்றும்படி எல்லாமே கடலின் ஊடாக, அதாவது ஆற்றின் மோத்துவாரத்தின் ஊடாக கடலுக்கு சென்றது பெரிய ஒரு சந்தோஷம். காய்ஸ் இதுதான் காத்தியடி சந்தி. காத்தியடி தான் நிற்கிறோம். வல சைடில் இருக்குது வெள்ளாவளி ரோட். அங்கால இடது சைடில் இருக்கிறது அம்பலாந்துறை கொக்கடிச்சோல அந்த ஏரியா. நேட்டுக்கு வந்து ரூபா போனீங்கன்னா பழுகாமம் கழுவாஞ்சிக்குடி அந்த ஏரியா வரும். நான் இப்போ நிற்கிற இடம் திக்கொடை போகிற ரூட். நம்ம இப்போ இங்கே வலது பக்கம் இருக்கிற வெள்ளாவளி சைடு தான் போக போகிறோம். அங்கே வெள்ளம் என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்றதையும் பார்ப்போம். பழைய நிலையிலிருந்து இப்போ நல்ல பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ பார்ப்போம் இங்கே போயிட்டு.
அது பார்த்தீங்கன்னா இதுதான் வெள்ளாவளி பெட்ரோல் கடும் ரோடாக இருக்குது. அப்படி இங்கே பார்த்தோம்னா இங்கால பிரதேச சபை இருக்குது, வெள்ளாவளி பிரதேச சபை இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தள்ளி போனால் வெள்ளாவளி செக் போஸ்ட் வருது. ஐஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளாவளி தாண்டி மண்டூர் சைட் போய் கொண்டிருக்கோம். இங்கே மண்டூரில் இந்த மாதிரி வெள்ளத்தின் நிலவரம் அப்படி இருக்குது மற்றது. இப்போ ரெண்டு 3 நாள் கூடி மழை இல்லாததால ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் இருக்குது. காய்ஸ் பாருங்க, ஃபுல்லாகவே இந்த ரோட்டை பாருங்க, அதே மாதிரி இந்த ரோட்டையும் பாருங்க. எல்லாமே ஒருமிக்கத்தான் போட்ட காப்பெட் ரோட்டு, அதாவது புத்தம் புதுசாக போட்ட காப்பெட் ரோட்டு. இப்போ இந்த வெள்ளத்தின் நிலைமையால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திக்கின்னு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க, ஒரு துண்டுல கிடக்கு. ஆனால் நேற்று முந்தினத்தெல்லாம் இந்த ரோட்டில் வாகனமே போகாத நிலையில் கிடந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாகனம் ஃபுல்லாக போய் கொண்டிருக்கு. இந்த வேன் போகிற ரூட் தான் மண்டூருக்கு போகிற ரூட். போயிட்டு பார்ப்போம் மங்காலை என்ன மாதிரி இருக்குது. இப்போ புதுசாக போட்ட ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அதையும் பார்ப்போம் என்ன நிலவரத்தில் இருக்கான்ட்டு.
ஆனால் என்னென்னா இப்போ ஃபுல்லாக முற்றுமுழுதாக தண்ணி நிறைய வத்திருக்கு. அது ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான். ஆனால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னா கரண்ட் கம்பி தூண்கட்டையெல்லாம் ஃபுல்லாகவே நொறுங்கிட்டு. அதை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். பாருங்க, இந்த தண்ணியால் பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னடா ஃபுல்லாகவே, ஆனால் கரண்ட் கம்பி ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளாக இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 தூண்கட்டை கிட்ட, அதாவது 4-5 தூண்கட்டை கிட்ட விழுந்து கிடக்கு தண்ணிக்குள்ள. ஸோ இங்காலையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்குரிய நடவடிக்கை என்னென்ன செய்யலாம் அப்படின்றத. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இந்த வீதி ஃபுல்லாக முற்று முழுதான் நேற்றைய தினம் அதுக்கு முதல் நாள்லாம் ஃபுல்லாகவே முடக்கப்படுற நிலையில் இப்போ தான் கொஞ்சம் தண்ணி வற்றி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல நிலையில் இருக்குது. ஆனால் வாகனங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இனிவரும் காலங்களில் என்ன நடக்க போகுதுன்னு மக்களுக்கோ இல்லை வானிலை ஆராய்ச்சி நிலையம் எல்லாருக்குமே தெரியாமல் இருக்குது. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க. ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீதி மண்டூருக்கு போகிறது. மண்டூர் தம்பலவத்து அங்கல் ஏரியாவில் போகிற வீதி பாருங்கள். ஸோ கண்டினியூவாக வீடியோஸை பாருங்கள். அங்காலையும் போயிட்டு காட்டுறேன். வாய்ஸ் வந்துட்டோம். நான் சொன்னேன் அந்த மண்டூருக்கு போக்குள்ள இடையில் இருக்கிற அந்த பாலம் உண்டு, புதுசாக கட்டப்பட்ட பாலம் உண்டு. அதில் நிற்கிறோம். இப்போ மேலண்டு பார்க்க வியூ நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அங்கால வயலோரம், அது இங்கால பாலம் செம்மையாக இருக்குது. வியூ பாருங்கள், பார்த்து ரசிங்க. நீங்களும் அங்கால சைட் போனீங்கண்டா, இல்லாட்டி அங்கால சைட் ஆக்கலண்டா எனக்கு கமெண்டில் தம்ஸ்அப் பண்ண கொடுத்து விடுங்க. சிலோன் தம்பியை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொண்டிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.